வணக்கம். இந்த வீடியோவில் சூர்யா நடித்த கங்குவா மூவி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங்கில் கேஎஸ் ரவிக்குமார் 2024 நடக்கிற ஒரு ஸ்டோரி. அதை கேஎஸ் ரவிக்குமார் போலீஸாக இருக்கார். அவர் அவரோட கெரியரில் பிடிக்க வேண்டிய ஆட்கள், ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு தேச துரோகியாக இருக்கலாம், அவங்கள பிடிக்கிறதுக்கு சூர்யாவோட சப்போர்ட்டையும் இல்லை திஷா பட்டானியோட சப்போர்ட்டையும் கேட்குறாரு. இவங்களோட வேலை இந்த மாதிரி போலீஸால் தேவைப்படுற ஆளுங்களை இவங்க கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ இவர் பிடிச்சி கொடுத்துருவார் எப்போவுமே கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட. லாஸ்ட்டாக ஒரு அசைன்மெண்ட் அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு ஆளை பிடிக்க வேண்டியது இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சூர்யாவும் யோகி பாபும் சேர்ந்து ஒருத்தரை சுட்டுடுவாங்க. அவர் சுட்டதை ஒரு குட்டி பையன் பார்த்துடுவான். இந்த பையன் பார்த்ததுக்கப்புறம் சூர்யாவை அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போது இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிறது தான் இந்த ஹோல் ஸ்டோரியே. சூர்யா அந்த சின்ன பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு இவர் கூட வச்சுருப்பார். அந்த பையனை இவர் தொடும்போதோ அவருக்கு அந்த பழைய கால ஞாபகங்கள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1070 அப்படின்ற இயரில் நடந்த சில விஷயங்கள் அவருக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த நேரம் அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. அப்போ தான் இந்த படத்தோட ஒரு கொடுமையே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ கொடுமை அப்படின்னா, அந்த தியேட்டரில் மக்களால் உட்கார முடியாத அளவுக்கு ஒரு மோசமான கொடுமையை வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 5 தீவு காட்டுறாங்க. அந்த 5 தீவில் தமிழர்கள் வாழ்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஒருத்தர் அவர் டிஃபென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு இடத்த சூஸ் பண்ணுறத மாதிரியும், அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லோரையும் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்குன்னே நட்டியை கூட்டின்னு வந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆளுங்களை 100 எடுத்துன்னு போயிட்டு சாவடிக்கிற மாதிரியும், அதுலேருந்து கருணாஸ் மட்டும் தப்பிச்சு அவர் ஊரில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இந்த நட்டியை பழி வாங்கி, அதுக்கப்புறம் அந்த நட்டியோட மகன் அவன் தான் இந்த படத்தில் ஒரு குட்டி கேரக்டர் பொறுவான்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான். அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு எதிர்ப்பு நடக்குது. அவன் சூர்யாவை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுறான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீனில் சூர்யாவை போட்டு குத்திடுறான். இருந்தாலும் சூர்யாவை நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இதுக்கப்புறம் என்ன கதைன்னா, அந்த பையன் சூர்யாவை கொலை கொண்டு போகிற அளவுக்கான சீன். அதுக்கப்புறம் சூர்யா எப்படி தப்பிச்சார், சூர்யாவுக்கு வேறு என்ன வில்லன் வந்தான், கார்த்தின்ற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் எப்படி இருந்துச்சு, அது சூர்யாவுக்கு எப்படி ஒரு எதிரியாச்சு, இவங்க பார்ட் 2ல் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் மொத்த கதையுமே. இதில் என்ன கொடுமைன்னா, இன்டர்வலில் போய் எப்படா ஓடி போவோன்ற மாதிரி இருந்த மக்களுக்கு பார்ட் 2ன்றதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இதில் அந்தளவுக்கு கதையும் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளேவும் இல்லை, டைரக்ஷனும் இல்லை, மியூசிக்குன்ற பேரில் ஒரு கொடுமை. அது எல்லாத்தையும் தாண்டி இவர் சூர்யாவும் சரி, அந்த சின்ன பையனும் சரி, கத்தி கத்தி தியேட்டரே ஆன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ தலைவலி. இதில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஒரு முதல்ல அந்த சின்ன பையனை கடித்து சாப்பிட்றதுக்காக போகும். அப்போ சூர்யா அந்த முதலிட்டு சண்டை போட்டு காப்பாற்றிருப்பாருங்க. அதெல்லாம் ரொம்ப 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 கோவம் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லாமல் இப்படியா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டாக ஒரு சீனு, இதை கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஃப்ளைட்டில் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு போகிறாரு. அதுவும் அது ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது. அதில் ஃப்ளைட்டெல்லாம் ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே பறக்கும். அதில் 2 கையை பிடிச்சிக்கிட்டு கிளைமேக்ஸ் அப்போ பறந்து போகிறதுன்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரியான சீன்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதில் என்ன கொடுமைன்னா, பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறானுங்க. கார்த்தியை கூட்டின்னு 1070வது வருஷத்தில் இருந்த கார்த்தி 2024 பழி வாங்குற மாதிரி ஒரு லீடு கொடுக்குறானுங்க. மகா மட்டமாக இருக்குது. இந்த படத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஓடிடியில் வந்தால் கூட ஒருத்தன் சீண்ட மாட்டான். அவ்வளோ கேவலமான படம். இதுக்கு பிரதர் மூவியே எவ்வளோ பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த படத்துக்கு போக போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்சால் அவங்கள காப்பாற்றுங்க. இதுக்கு மேலேயும் அவங்க போய் பார்க்குறாங்கன்னா விதி வலியது, ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி அவங்களும் படம் பார்த்துட்டு என்ன மாதிரி தான் புலம்புவாங்க. மிக்க நன்றி நண்பர்களே.